ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 2 தினங்களாக ஆண்டவரே உம்முடைய கட்டளை வியாழனையும் நீ திரு விருந்து அனுசரித்ததையும் அது மக்களுக்கு கொடுத்ததையும் மாண்டி தேர்ஸ்டேயும் ஆண்டவரே குட் ஃப்ரைடேயும் நம்ம அனுசரித்தோம். அதில் நீர் உண்மை வெளிப்படுத்தினீர். உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உயிரோடு இருந்து உண்மை வழிபடவும் உண்மை ஆராதிக்கவும் உண்மை ஸ்தோத்தரிக்கவும் நீர் தந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருடந்தோறும் உம்முடைய பிறப்பை மாத்திரமல்ல உம்முடைய இறப்பையும் கூட நினைவு கூறும்படியாக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த விசேஷ நாட்களுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 40 நாட்களாக உபவாசம் இருந்து 2 நாட்களிலே உம்மை தேடி அதிகாலை தேடி நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த 2 நாட்களுக்குள்ளாக நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. சீக்கிரத்திலே வந்துவிட்டது. அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லி என் வாழ்க்கையில் நீர் விலைக்கேற்றி வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் செய்தியும் கர்த்தர் உம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை என்ற பாடலை பாடுவோம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது உன் திருமுகம் காண. நாதாமுன் சிநேகம் பெருகட்டும் என்னில். நாதாமுன் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகாவும் நீர் பெருகாவும். நான் சிறுகாவும் நீர் பெருகாவும். தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம்
கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்காக சிலுவிலே கரங்கள் உயர்த்தப்பட்டவராய் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கரங்கள் விரிக்கப்பட்டவராய், பாரம் தாங்க முடியாமல், மூச்சு விடமுடாமல், ரத்தம் எல்லாம் போய், ஆண்டவரே நீர் எங்களுக்காக பாடுபட்டு மரித்ததை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பாடுபட்டு வெற்றி சிறந்தீர், ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்தம் சிந்தி ஜெயம் கொடுத்தீர், ஸ்தோத்திரிக்கிறோம். சதையை பிற்க கொடுத்து எங்கள் சருமங்களிலே காணப்படுகிற வியாதிகளையும் எங்கள் நோய்களையும் குணமாக்கினையும் தழும்புகளாலே குணமாகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது இன்னும் ஆழமாக இந்த தழும்புகளும் அந்த இரத்தமும் அந்த சிலுவை மரமும் நம்முடைய கண்களில் வருகிற அந்த கண்ணீரோடு இரத்தமும் எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், அநேகர் வாழ்க்கையை மாற்றட்டும். இன்னும் மாறாது இருக்கிற அன்சேஞ்ச்டு பீப்புளை கர்த்தர் மாற்றி அமைப்பீராக. இந்த சிலுவை மாற்றிட்டு இதுவரைக்கும் இத்தனை 2000 ஆண்டுகளாக சிலுவையின் மரணம் அநேக லட்ச மக்களை மில்லியன் ஆஃப் பீப்புளை மாற்றி பரலோகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த வருடம் கூட இந்த சிலுவை எங்கள் குடும்பங்களிலே மாறாது இருக்கிற ஒருவரை பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், அவருடைய குடும்பத்தினராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மனமாறாதவர்கள் அந்த சிலுவை மனமாற செய்யட்டும் அப்பா. அந்த சிலுவையிலே நீ பேசின மொழிகளும் நீ சிந்தின ரத்தமும் வீணாய் போகவே கூடாது. அந்த கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று, இனி நான் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இரவு, இந்த பகல், இந்த காலை வேளையில, அதிகாலையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீராக, அதிசயத்தை செய்வீராக. நாங்கள் முடிக்க போகிறோம் இந்த 2 நாட்களில் கர்த்தர் செய்ய போகிற அதிசயத்தை எங்கள் கண்கள் கண்டு சாட்சியா நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று தினம் நான் காலையில் வர முடியல. காரணம் உங்களுக்கு தெரியும், மண்டே தர்ஸ்டே, இன்னைக்கு குட் ஃப்ரைடே, நேற்று குட் ஃப்ரைடே. அதனால் ஒரு நாள் நம்ம பிஹைண்ட் 365 டேஸ். அதனால் அந்த ஒரு நாள் நம்ம ஈடுகட்ட இன்னொரு நாளை நம்ம அதை சரி பண்ணி விடலாம். என்னுடைய எண்ணம், ஆசை எல்லாம் 365 நாட்களும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான். நான் பர்சனலாக ஜெபிச்சிட்டேன். பட் இருந்தாலும் ஒளிபரப்பில் ஒரு நாள் லாக் ஆனதுக்காக நான் வருந்துகிறேன். இந்த நாளிலே ஒரு வரலாற்று மிக்க சிலுவை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். எல்லாரும் குட் ஃப்ரைடே சமயத்தில் 7 வார்த்தைகளை சிந்திப்போம். ஆனால் இந்த சிலுவை எப்படிப்பட்டது என்பதை குறித்து அறிமுகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம அதை புரிந்து கொண்டால்தான் என் ஆண்டவர் எவ்வளோ வேதனையை சுமந்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனும் சரி, அந்த காலத்து மனுஷாலும் சரி, ஏதோ சிலுவை என்பதெல்லாம் ஏதோ ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இதை கொஞ்சம் நான் வரலாற்று பின்னணியோடு கூட இந்த சிலுவை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலுவை என்பது அது சாபத்தின் சின்னம், அது அவமானத்தின் சின்னம், அது வேதனையின் சின்னம், அது உபத்திரவத்தின் சின்னம், அது பற்கடிப்பின் சின்னம். சில நேரங்களில் கோபம் கூட வரும் சிலுவையில் இருக்கும் பொழுது. ஏன் ஆண்டவரே, விரக்தியின் சின்னம், அடையாளம், விரக்தியின் அடையாளம். ஏன் இந்த ஸ்லோ டெத் என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறின பிறகு, மரித்த பிறகு, அது புனித சின்னமாக, அன்பின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, மன்னிப்பின் சின்னமாக, அற்புதத்தின் சின்னமாக மாறிட்டு போ. அப்படி சிலுவை அப்படின்னாவே பிசாசு நடுநடுங்கும்,
சிலுவை அடையாளத்தை போட்டாலே போதும், வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் மறையும். மூப்பர்கள் எண்ணெய் தேய்த்து அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் வெறுமை எண்ணெய் போடுறதில்ல, சிலுவையின் அடையாளத்தை போட்டு அவங்க ஜெபிக்கிற பொழுது வியாதியஸ்தர்கள் குணமடைவார்கள். அப்போ அந்த சிலுவைக்கு அவ்வளவு மேன்மை கிடைத்திருக்கிறது. சிலுவை அந்த மரணம் எங்கு ஆரம்பித்தது என்று பார்த்தா, அந்த சிலுவை மரணம் என்பது லத்தீன் நாட்டிலே உச்சக்கட்ட தண்டனை. லத்தீன் நாட்டிலே உச்சக்கட்ட தண்டனை. அது பெர்ஷியாவுக்கு வந்து, அது பெர்ஷியாவிலிருந்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு வந்தது. இந்த 3 நகரங்களிலும் வந்த பொழுது அவங்க யாரை கொலை செய்வாங்கன்னு சொன்னால், மரண தண்டனை கொடுப்பாங்கன்னு சொன்னால், யாருக்கு அந்த அந்த மரணத்தை அந்த மரண தண்டனை நிறைவேற்றுவாங்கன்னு சொன்னால், அகதிகளையும் வெளிநாட்டவர்களையும் கொலைக்காரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் கலகக்காரர்களையும் அப்புறம் வேற என்ன தவறு செய்கிறவர்கள், குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு தான் இந்த தண்டனையை நிறைவேற்றுவாங்க. ஏன் இப்படி ஒரு வெளிப்படையான ஒரு தண்டனை ஒரு வெற்றிடமான ஒரு இடங்களில் அல்லது கொஞ்சம் மேடான பகுதிகளில் இந்த சிலுவையில் ஆரம்பத்தில் அது கிராஸ் மாதிரி இருந்ததா என்று தெரியாது. ஆனால் பலர் என்ன சொல்கிறாங்க, அது கிராஸ் மாதிரி இருந்தது, அதன் பிறகு அது எக்ஸ் வடிவில் வந்தது, அதன் பிறகு அது வேறு கிராஸ் பார் அண்ட் வெர்டிக்கல் பார், ஹாரிசான்டல் பார் அப்படி வந்தது என்றெல்லாம் சொல்வது உண்டு. ஆனால் அதில் என்ன ஒரு காரியத்தை அவங்க வெளிப்படுத்த விரும்புகிறாங்கன்னா, இவன் பாவி, இவன் தண்டனைக்கு பாத்திரவான், இவன் கொலைகாரன், கொலை செய்கிறவங்க அல்லது விபச்சாரம் செய்கிறவங்க, வேசித்தனம் செய்கிறவங்க அல்லது கலகக்காரர்கள் அல்லது பலவிதமான குற்றங்களை திருடுகிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் இப்படி தான் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று எல்லாருக்கும் காண்பிக்கும்படியாக தான் அந்த ஒரு மரணம். இப்போ நம்ம நாட்டில் கூட இந்த தூக்கு மரணம், அப்படி தூக்கு மேடை, அதாவது ஹேங்கிங் பற்றி நம்ம பார்க்கணும். சிலது போடுவாங்க, சிலது டிவியில் நம்ம பார்ப்பதில்லை. அந்த ஹேங் பண்ணுறது என்னன்னா, எல்லாரும் பயப்படணும், இப்படி ஒரு தப்பு செய்ய திரும்ப பயப்படணும். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்தவித தவறும் செய்யாமல் இந்த சிலுவை மரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆனால் இயேசுவோடு இருந்த 2 பேர்கள், அவர்கள் கொலை குற்றவாளிகள், கலகக்காரர்கள், அவர்கள் பெயர்களும் இருக்கிறது. சரி, அது நமக்கு அவசியம் இல்லை. நம்ம இதில் சிலுவை மாத்திரம் கொஞ்சம் பார்க்கலாம். சிலுவை, இயேசு கிறிஸ்துவை அறைந்த சிலுவை எத்தனை அடினா, சுமார் 7 to 15 அடி உயரம். அப்படி நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் வீட்டு விட்டத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டின் விட்டம் 11 அடி இருக்கும். இதுதான் நீங்கள் சும்மா இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னாவே வீட்டத்தின் விட்டம் 10 அடியிலேருந்து 11 அடி 11.5 அடி இருக்கும். ஃபால் சீலிங் போட்டால் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் சொல்கிறது குறைஞ்சது. அவ்வளவு நீளம், கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 2 அடி, இந்த பக்கம் ஒரு 2 அடி, 2.5 அடி அகலம். ஏன்னா ஒரு கையை நம்மளுக்கு 2 அடி இருக்கும். இப்போ இந்த இத்தனை கனமுள்ள சிலுவை எத்தனை கிலோனா, வரலாற்றில் 150 கிலோ வெயிட். அது ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் 7 to 15 ஃபீட். ஏன் அதை நான் இன்னும் ஊர்ஜிதமாக சொல்கிறேன்னா, ஜான் 19:29 யோவான் 19:29 ஒரு சோல்ஜர் இயேசுவுக்கு காடியை நீட்டி கொடுத்தான். அப்போ ஒரு சோல்ஜர் 6 அடி, அவனுடைய கை 2.5 அடி, 8.5 அடி, காடி தோய்த்த அந்த 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 கொம்பு ஒரு 1.5 அடி என்றாலும் கூட நான் சொல்கிற கணக்கு வந்துடும். ஆல்மோஸ்ட் 12 to 13 ஃபீட்
உயரமுள்ள ஒரு சிலுவை. கவனிச்சு பாருங்க, அதனுடைய வெயிட் வந்து 150 கிலோகிராம்ஸ் வெயிட். இயேசு கிறிஸ்து வழிநெடுகே சுமந்தது சில திரைப்படங்களில் நாம் பார்க்கிறோம், அல்லது நம்முடைய நினைவிலெல்லாம் என்ன இருக்குது, ஒரு சிலுவையே அவர் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வரலாற்றில் இன்னொரு நிகழ்வும் உண்டு. அது எப்படின்னா, அவர் முழு சிலுவையை சுமக்கலை, அந்த கிராஸ் பார் இருக்குல்ல, 50 கிலோ எடையுள்ள அந்த கிராஸ் பார், அந்த கிராஸ் பாரை ஷோல்டரில் நுகத்தடி மாதிரி போட்டு கட்டிட்டு அல்லது தூக்கி பிடிச்சி 2 கையில் பிடிச்சி அதை கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரம் அவர் அந்த கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு தூக்கிட்டு வரணும். எவ்வளவு? 50 கிலோ. சார் 50 கிலோ எப்படி புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 25 கிலோ அரிசி வாங்குவோம் வீட்டில், உங்களுக்கு தெரியும். அந்த 25 கிலோ வீட்டை மேலே தூக்கிட்டு வருவோம், கீழே தூக்கிட்டு வருவோம். நம்ம அநேகரை அழைப்பது உண்டு. அந்த 25 கிலோ அரிசியை ஒரு ஷோல்டர்லேயும் 25 அரிசி கிலோ இன்னொரு ஷோல்டர்லேயும் வச்சு ஒரு 3 அடி நடந்து பாருங்கள் பாப்பா, ஒரு 10 அடி நடந்து பாருங்கள், நம்மளால் சுமக்கவே முடியாது. அவர் 2.5 கிலோமீட்டர் நடந்தார். அதனால தான் பல இடங்களிலே அந்த தெருக்களிலே விழுந்தார். விழுந்த போதெல்லாம் அது அவரை திரும்ப திரும்ப அடித்து அந்த பாரை, அந்த கிராஸ் பாரை அவர் ஷோல்டரில் வச்சு அடிச்சு எடுத்துட்டு போனாங்க. அப்போது வழியே போய்கொண்டிருந்த ஒருவன் சீமோன் என்னப்பட்டவன், அவனை வற்புறுத்தினாங்க, டேய் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. அவன் ஷோல்டரில் கொஞ்ச நேரம் வச்சு ஆண்டவரையும் கொஞ்ச நேரம் தாங்கிட்டு அவன் கொண்டு போனான். அந்த சீமோனுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்தான் இன்னைக்கு நமக்கு வேணும். அந்த சீமோனை மறந்துடாதீங்க. நான் அவரை சொல்லி தான் முடிக்க போகிறேன். சரி, அங்கே கொண்டு போன பிறகு கபால ஸ்தலத்தில் இப்போ என்ன செய்தாங்க, இந்த கிராஸ் பாரையும் அந்த வெர்டிக்கல் பாரையும் கட்டிட்டாங்க, அல்லது ஆணினால அடிச்சிட்டாங்க. அது ரஃப்பாக இருக்கும். என்னமோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அது பாலிஷ் போட்டு அது வெட்டி அப்படிலாம் இல்லை. அது 2 மரத்துண்டு, ஒரு நேரு மரத்துண்டு, ஒரு குறுக்க மரத்துண்டு தான். அதெல்லாம் அது வந்து சாஃப்டாலாம் அடைய முதுகுலெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம், இல்லவே இல்லை. சரி, அதற்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். அந்த சிலுவைக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லணும். என்ன நடக்குதுன்னா, இவரை வந்து கெத்செமனே தோட்டத்தில் பிடித்த பிறகு இவரை போயிட்டு சனகரிம் சங்கத்தில் சேர்க்கிறாங்க. அங்கே இருந்து அவர் பிலாத்துவிடத்தில், ஏரோது இடத்துல முதலாவது கொண்டு போகப்படுகிறார். அதன் பிறகு பொந்தி பிலாத்து இடத்துல கொண்டு போகப்பட்டு அவன்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குறான். நல்ல கவனிங்க, சனகரிம் சங்கம், வேதப்பாரர்கள் சனகரிம் சங்கம், அதுக்கப்புறம் ஏரோதிலிருந்து பிலாத்துவின் இடத்துல போகிறாங்க. அப்போ அவன் சொன்ன ஒரு தண்டனை என்னன்னா, 40 அடி அடிக்கணும். எத்தனை அடி? 40 அடி அடிக்கணும். அது யூதரின் வழக்கம். அது அதனால் இயேசு கிறிஸ்துவை குனிய வைத்து ஒரு மரத்தின் மீது அவரை லீன் பண்ண வைத்து, படுக்க வைத்து, முழங்காலிலே படுக்க வைத்து 2 ஜாட்டிகளை கொண்டு வந்து அந்த ஜாட்டிகளை எடுத்து அடித்தாங்க. ஒவ்வொரு ஜாட்டிகளிலும் 6 பின்னல்கள் இருந்தது. 12 பின்னல்கள் மொத்தம். அந்த ஒவ்வொரு பின்னல்கள் வார்களிலே பின்னல்கள், அதாவது லெதர் வாரில் பின்னல்கள். அந்த பின்னல்களிலே கூர்மையான எலும்பு துண்டுகளும் முட்களும் அதில் கட்டப்பட்டிருந்தது. நல்லா கவனிங்க, கட்டப்பட்டிருந்தது. 2 சோல்ஜர் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நின்று, நல்ல வெயிட்டான சோல்ஜர்ஸ், அவர் முதுகையில் வேகமாக அடித்தாங்க. அடித்த பொழுது ரத்தம் பீரிட்டு ஓடிட்டு, முதுகில் இருக்கிற வெயின்லாம் கிழிக்கப்பட்டது, தசைகள் எல்லாம் பீக்கப்பட்டது. ஒவ்வொரு தசைகளும் கூட அந்த 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 முள்ளிலையும் அந்த எலும்பு துண்டுகளிலும் பிச்சு வெளியில வந்தது. அங்கே கூடியிருந்த மக்கள் மீதெல்லாம் தெரித்தது. ஏன்? அந்த எலும்பு துண்டுகள் அவ்வளோ வேகமாக அடித்ததுனால, அந்த வார் அடித்ததுனால, அந்த சாட்டி அழைத்ததுனால இயேசு கிறிஸ்துவின் எலும்பில் கூட அது பயங்கர கொடுமை. எலும்புக்குள்ளே போய் ஒரு வேதனை வருதுன்னா
நம்ம சரீரத்தில் வேதனை வருதே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு முள்ளு குத்துனா அந்த சின்ன சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ளே போனாலும் அவ்வளோ வலி இருக்குது, வேதனை இருக்குது. ஆனால் இவ்வளோ ஆழமாக ஒவ்வொரு அடியும் அவங்க 40 அடி அடிக்கலை. காரணம் என்னென்னா, சில பேர் 40 அடியில் செத்து கூட போயிடுவாங்க. ஒன்றுக்குரிய 40 அடிகளை அவள் அடித்தார்கள். 39 feet. அது ஒரு கணக்கு சொல்கிறாங்க. என்னன்னா, அந்த 12 வாரில் அடித்தாங்கல்ல, 12 வார், 2 சாட்டையில் 12 வார், 39 அடி, மொத்தம் 468 அடிகள். 468 அடிகள் வாங்கின இயேசுவுக்கு 486 தழும்புகள் முதுகில் மாத்திரமே. எவ்வளவு? 500க்கு குறைய 468 தழும்புகள். நான் சொல்ற கணக்கு என்னன்னா, 12 into 39 is equal to 486 தழும்புகள். நம்ம வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். காரணம் என்னன்னா, அவருடைய தழும்புகள். இன்னொரு வரலாறு சொல்லுது, ஆக மொத்தம் தலையில கிரீடம். அடுத்து வருது. அடுத்து என்ன செய்தாங்கன்னா, அடிச்சு முடிச்ச பிறகு ரத்தம் வழியுது, ஃபுல்லா உடம்பு முழுவதும் வழியுது. ஒரு சிகப்பு அங்கி அவர் மேல போட்டு தலையில முட்கிரீடத்தை வைத்து அழுத்து, கைகளில் செங்கோலை கொடுத்து, ஒரு கோலை கொடுத்து, செங்கோலில் ஒரு கோலை கொடுத்து, யூதருக்கு ராஜா இவன் சொல்லி கிண்டல் அடித்தாங்க, ஹியூமிலேட் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை? இவன் ராஜான்னு சொல்லிட்டான், யூதருக்கு ராஜான்னு சொல்லிட்டான். பார்த்தீங்களா ராஜா எப்படி இருக்கான் பாரு, அடி வாங்குறான் பாரு. உன் கையில் பத்தியா செங்கோல் இல்லை, வெறும் கோல், ஆடு மேய்க்கிற கோல் இருக்கு. தலையில் பார்த்தியா கிரீடம், அது ஏதோ வைடூரிய கிரீடம் இல்லை, அது முட்கிரீடம் என்று கிண்டல் அடித்தார். இன்னொரு ஆசிரியர் சொல்றாங்க, அவருடைய ஹோல் பாடி ஃப்ரம் ஹெட் டு டோ கிட்டத்தட்ட 5480 காயங்கள் இருந்தாராம். இன்க்ளூடிங் கையில், காலில், நெற்றியில், மார்பில், விழாவில், உடம்பு முழுவதும், கைகள், கால்கள், தோள்கள் எல்லாவற்றிலும் கீழே விழுந்த காயம் எல்லாவற்றையும் சேர்ந்தா கிட்டத்தட்ட 5480 காயங்கள் இருந்தது. நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் சொன்னா, நான் சொல்றேன், உடலில் எந்த இடத்துல வியாதிகள் இருந்தாலும், நான் சில சமயங்களை சொல்லுவேன், நீங்கள் உங்களுடைய வைரஸ் கிருமி இருந்தாலும், அல்லது உங்கள் செல்களுக்குள்ளே கேன்சர் இவ்வளோ உண்டு. மைக்ரோஸ்கோப்பில் தான் அதை, நம்ம லேப்ரோஸ்கோப்பில் தான் அதை பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும்னா கூட, அந்த இடத்துல கூட கர்த்தர் இயேசு அவர் வலி, வேதனை அனுபவித்திருக்கிறார். அவர் அனுமதிக்காத, சரீரத்தில் அனுமதிக்காத வலியும் இல்லை, வேதனையும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், அவருக்கு என்ன வலி தெரியும், அவருக்கு என்ன வேதனை தெரியும், அவருக்கு என்ன நோய் தெரியும், அவருக்கு என்ன மரண பயம் தெரியும், அவருக்கு என்ன மரண போராட்டம் தெரியும், இழப்பு பற்றி அவருக்கு தெரியுமா? அவர் என்ன தந்தையா இழந்திருக்கிறார், அவர் என்ன பிள்ளையா இழக்க போகிறார், அவர் என்ன தாயா இழக்க போகிறார்? இல்லை. நீங்கள் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனிதன் எதெல்லாம் வாழ்க்கையில் இழப்பானோ அதெல்லாம் 33 ஆண்டு காலத்தில் அவர் எல்லாவற்றையும் இழந்து தனி மரமாய் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனங்கள், அவருக்கு தெரியும் நம்முடைய நோவுகள், அவருக்கு தெரியும் நம்முடைய டிப்ரெஷன், அவருக்கு தெரியும் நம்முடைய எமோஷனல், அவருக்கு தெரியும் அங்கலாய்ப்பு, அவருக்கு தெரியும் பல காரியங்கள் தெரியும். எனவே நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சிலுவையில். இந்த ஆணி பற்றி சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு சிலுவை தான். இன்னைக்கு நம்ம டைட்டிலே அதுதான், ஸ்டோரி ஆஃப் கிராஸ். ஆணி இந்த இடத்துல, இந்த ரிஸ்டில், இந்த வெயின் கரெக்டாக
பட்டால் எந்த இடத்துல இருக்காதோ இருக்காதுன்னா அந்த வெயினை அப்படியே கொஞ்சம் பியர்ஸ் பண்ணி உள்ளே போகணும். அது ரொம்ப வெல் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் அடிப்பாங்க. அடித்தாங்க. முதல் கையை அடிக்கும் பொழுது லெஃப்ட்டு அடிக்கும் பொழுது அல்லது முதல்ல ரைட்டு வச்சுப்போம். ரைட் அடிக்கும் பொழுது சோல்ஜர் அந்த சிலுவை மரத்தின் மேலே படுக்க வைக்கப்பட்டிருந்த இயேசு மேலே, அவர் மார்பின் மேலே, நெஞ்சு மேலே ஏறி முழங்காலில் அவரை வைத்து அழுத்து, ஒரு பக்கம் அங்கே ஒரு சோல்ஜர் அவர் கையை பிடிச்சி இழுக்கிறான் ரைட் ஹேண்டை, இன்னொரு சோல்ஜர் லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான், இன்னொரு சோல்ஜரோட தலையை பிடிச்சு, ஏற்கனவே முள்முடி இருக்கு, அந்த தலையை அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி வைக்கிறான். இன்னும் 2 சோல்ஜர்ஸ் அவர் காலை பிடிச்சி இழுக்கிறான். கட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அவர் எப்படி இருந்தாலும் மனுஷனாக பிறந்த புழு கூட நெளியும். அந்த வேதனையில் நிச்சயம் கர்த்தர் இப்படி அப்படி இழுக்க முடியும். அப்படி இழுத்திருந்தாலும் அவர் அவ்வளவு நெருக்கி, அவ்வளவு இழுத்து, அவ்வளவு கம்பல் பண்ணி ஆணி அடித்தாங்க. அந்த ஆணி 6 to 7 inches ஆணியா. அந்த மரத்துண்டு வெளியே வந்தது. அதே போல தான் லெஃப்ட் ஹேண்டை இழுத்து வைத்து அடித்தாங்க. அதன் பிறகு இந்த ஹோல் பாடி எதில் ஹேங் ஆகுதுன்னா சிலுவையில் இந்த 2 கையில் தான் ஹேங் ஆகுது. அவன் ஹோல் பாடி வெயிட் கிட்டத்தட்ட ஆண்டவருடைய வயது கேட்ட ஒரு 33 வயதுனா கிட்டத்தட்ட சுமார் 60 to 70 கிலோ அவர் இருக்க வேண்டும். 60 to 70 கிலோ தான். இந்த ஹோல் பாடியே அந்த காலில் வெயிட் அப்படியே இறங்கி கீழே கட்டி ஆணி அடித்து இப்படி கையை உயர்த்துட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப வெயிட்டாக போட்டு எடுத்தீங்கன்னா ப்ரீத் பண்ண முடியாது. எனக்கு ஏற்கனவே எலும்புகள்லாம் முறிக்கப்பட்டது. எலும்புகள்லாம் பிஎஸ் முறிக்கப்படலை, எலும்புகளெல்லாம் அடி வாங்கியிருக்கிறார் விழாவில். ரொம்ப 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 கோராம இப்படி ஒரு மரணம். நான் நேற்று தியானித்து கொண்டிருக்கும் பொழுது தான் என் மனசு பயங்கர பாதித்த இந்த காரியங்கள். எவ்வளவு கொடுமையான ஒரு ஒரு மரணம் அது இல்லை நமக்காக. எப்படிங்க நமக்காக? எஸ், ஆண்டவர் சாவை வெல்லணும், பிசாசின் தலையை நசுக்கணும், சாபத்தை அழுக்கணும். ஒருவேளை இந்த சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்து முறைமைகளை அழிக்கணும், ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கணும். இனி நோ மோர் சாக்ரிஃபைஸ் என ஆண்டவர் பலி செலுத்திட்டார். இனி மக்கள் பயப்படக்கூடாது, மரணத்தை பற்றி பயப்படக்கூடாது. மரணம் பயந்தனா இயேசுவை பார்க்கணும், வியாதினா இயேசுவை சிலுவையில் பார்க்கணும். வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய குழப்பத்தில், ஏதோ ஒரு மரண பயத்தில், ஏதோ ஒரு சாபத்தில், ஏதோ ஒரு சிக்னஸில், ஏதோ ஒரு விரக்தியில் இருந்துட்டா நீங்கள் உடனே பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தான். நீங்கள் அப்படியே நேராக அறிக்கை பண்ணலாம். மனுஷனிடத்திலும் பிசாசு இடத்திலும் என் தேவனிடத்திலும் இயேசுவோட, ஆண்டவரே எனக்காக நீர் மரித்தீர், நான் இந்த மரணத்திற்கு வேண்டிய அவசியம் இல்லை, இந்த சாபத்துக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பலவீனத்துக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீர் வெற்றி சிறந்து விட்டீர், என்னை வெளியே கொண்டு வருவீர், என்னை வெளியே கொண்டு வருவீர். நாம் இன்று ஜெபிக்க போகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் சிலுவையை சுமந்து போகிற பொழுது, அந்த எருசலேம் வீதிகளில் அவர் விழுந்த பொழுது ஒருவனை ரொம்ப கம்பல் பண்ணி தூக்க வைத்தாங்க. அவன் பெயர் சீமோன். அதே போல் ஆண்டவருடைய சிலுவையை நாமும் சுமக்கிறவர்களாக மாறணும். அவர் விட்டு சென்ற அந்த இறை பணியை, அவர் விட்டு சென்ற அந்த கர்த்தருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் இயேசுவிடத்தில் பெற்றுக்கொண்டு நாமும் இயேசுவை போல பாடுபடவும் தயாராக இருக்க வேண்டும். ஊழியம் என்னாவே பாடுதான். அநேக பாடுகள் மத்தியில் தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்.
அநேக தேவைகள் மத்தியில் தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசு எங்களுக்காக யாவையும் செய்து முடித்துட்டார். இந்த பாடுகளை இன்று ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் சொல்வான், ஆதாயம் சாவு எனக்கு ஆதாயம், நான் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானும் ரெடியாக இருக்கிறேன், இயேசுவை போல பாடுபட ரெடியாக இருக்கிறேன். ஒருவேளை தேவையோடு இருக்கிறவங்க நாளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய செய்தி என்னன்னா, அந்த வெற்றி நாதர் இயேசு கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து, மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்து, சாவை வென்ற இயேசு கிறிஸ்து, தழும்புகளாலே நம்முடைய சரீரங்களை குணமாக்கின இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டார். நான் சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்ற நம்பிக்கை தான். என் கடனை கிரயமாக அவரே செலுத்தி விட்டார். நான் கடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை. எனக்காக பிள்ளை புத்திர பாக்கியத்தை கொடுக்கும்படியாய், எனக்கு திருமணம் நடத்தும்படியாய், என் வாழ்க்கையில விளக்கேற்றும்படியாய், என் தீபத்தை அணையாதபடி பார்த்து கொள்ளும்படியாய், எங்களுடைய குடும்பத்திலே அமைதி சமாதானம் சந்தோஷம் வரும்படியாய் நீங்கள் சொல்லுங்கள். இப்படியே சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து அவர் முடித்து விட்டார். நான் கை நீட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சிலுவை மரத்தை குறித்து சிந்திக்கும்படி உதவி செய்தீர். சிலுவை என்றாலே பெரிய வெற்றி என்று அர்த்தம். சிலுவை என்றாலே சிறப்பு, சிலுவை என்றாலே மகிமை, சிலுவை என்றாலே அற்புதம், சிலுவை என்றாலே ஜீவன். ஆண்டவரே, இந்த ஜீவனை எங்களுக்குள்ளே தார். எங்களோடு கூட இருங்க. இந்த நாள் முழுவதும் இருங்க. இந்த 2 நாட்கள் முடிவில் ஒரு பெரிய அதிசயத்தை எங்கள் கண்கள் காண உதவி செய்யுங்க. நாங்கள் விரும்புகிற குழந்தை பாக்கியம், நாங்கள் விரும்புகிற திருமண வாழ்க்கை, நாங்கள் விரும்புகிற வேலை வாய்ப்பு, நாங்கள் விரும்புகிற ப்ரமோஷன், நாங்கள் விரும்புகிற டிரான்ஸ்ஃபர், நாங்கள் விரும்புகிற பிள்ளைகளின் ஆசீர்வாதம், நாங்கள் விரும்புகிற பெற்றோர்களின் நீடித்த ஆயுசு நாட்கள், நாங்கள் விரும்புகிற ரட்சிப்பு, நாங்கள் விரும்புகிற எல்லா காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சிலுவையின் வழியாக நிறைவேறட்டும். திஸ் இஸ் த டே. இந்த நாள் தான் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.